அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் அனைவரும் நலமாயிருக்க எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த பதிவுல நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பஞ்சபூதங்களை பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சபூதங்கள் என்றால் என்னன்னு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த பஞ்சபூதங்களை பற்றி தெரியாமல் கூட அதனுடைய விளக்கமானவை என்னங்கிறது தெரியாமலும் இருக்கலாம். இந்த பதிவு இதை பற்றின முழுமையான ஒரு விளக்கமாக இருக்க போகுது. பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருள்களும், அனைத்து பொருள்களும், அது உயிர் உள்ளதாக இருந்தாலும் சரி, உயிரற்றதாக இருந்தாலும் சரி, அதோட மனித உடலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கான அடிப்படை எது அப்படின்னு கேட்டா, அது இந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் தான் பரம்பொருளினுடைய, அதாவது நம்ம பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய நுட்பமான வெளிப்பாடு எதுன்னு கேட்டா இந்த பஞ்சபூதங்கள் தான். பூதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பூதம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உருவாகி இருப்பது என்று பொருள். பஞ்ச என்றால் 5 என்று பொருள். பஞ்சாங்கம் என்று சொல்கிறோம். பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். அதுபோலத்தான் 5 தத்துவங்களை உள்ளடக்கியதை பஞ்சபூதங்கள் என்று நாம் சொல்கிறோம். 5 வகையான தத்துவங்களை பற்றிய தெளிவான விளக்கங்களை நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவதாக இந்த பஞ்சபூதங்களினுடைய தத்துவத்தில் வருவது ஆகாயம், ஆகாஷா என்று சொல்கிறோம். அடுத்ததாக வாயு, வாயு என்பது காற்று. அதற்கு பின்னால் வருவது அக்னி, அக்னியை நெருப்பென்று தமிழில் குறிப்பிடலாம். நான்காவதாக வருவது ஜலம், ஜலம் என்பது நீர் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக பிருத்திவி, இதற்கு நிலம் அல்லது பூமி என்று பொருளாகிறது. இப்போ இந்த 5னுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம பார்க்கலாம். ஹிந்து மரபுல இந்த பஞ்ச மகாபூதங்கள் அதனுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குன்னா, ஏனென்றால் பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை கட்டுமானமே அதுவாகத்தான் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். உபநிடதங்கள், பகவத்கீதை, புராணங்கள், இது போல பல இந்து மதத்தில பல முக்கியமான நூல்கள் இருக்கின்றன. இந்த நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தால், பிரம்மத்திலிருந்து இந்த 5 கூறுகளும் படிப்படியாக உருவானதாக சொல்கின்றன. ஆகாயம், அதுதான் முதல் தத்துவமாக நம்ம பார்த்தோம். இந்த ஆகாயமானது முதலில் பிரம்மத்திலிருந்து தோன்றுகிறது. இது எல்லா பொருள்களுக்கும், அனைத்து பொருள்களுக்கும் இடமளிக்கக்கூடிய ஒரு வெற்றிடமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வருவது வாயு, காற்று. இந்த ஆகாயத்திலிருந்து தான் இந்த காற்றானது தோன்றுகிறது. அடுத்ததாக அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு, வாயுவிலிருந்து நெருப்பு தோன்றுகிறது. நான்காவதாக இந்த நெருப்பு அல்லது அக்னியிலிருந்து தான் ஜலமானது, நீரானது தோன்றுகிறது. ஐந்தாவதாக ஜலத்திலிருந்து பிருத்திவி, பூமி தோன்றுகிறது. இப்படித்தான் நம்முடைய உபனிஷதங்கள், பகவத்கீதை, புராணங்கள் அனைத்துமே சொல்கின்றன. இந்த 5 கூறுகளின் விகிதாச்சாரங்களே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தையும் உருவாக்குகின்றன. நட்சத்திரங்களாகட்டும், கிரகங்கள், மலைகள், ஆறுகள் மற்றும் பல்வகையான உயிரினங்கள், மனித இனம், இவை அனைத்தையும் இதனுடைய இந்த 5 கூறுகளினுடைய விகிதாச்சாரத்தின்படிதான் உருவாகி இருக்கின்றன. மனித உடலினுடைய கட்டுமானமானது எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, இதே பஞ்சபூதங்களினுடைய 5 கூறுகளினுடைய ஒரு நுண்ணிய வடிவமாகத்தான் நம்மளுடைய மனித உடல் இருக்கு. இதைத்தான் நம்ம மைக்ரோகோசம் அப்படின்னு சொல்றோம். உலகம் சார்ந்த, பிரபஞ்சம் சார்ந்த இந்த விஷயத்த நம்ம மேக்ரோகோசம் அப்படின்னு சொல்றோம். அதாவது பிரபஞ்சமானதெல்லாம் எதனால் ஆகி இருக்கிறதோ அது போலவே அவற்றாலேயே இந்த மனித உடலும் ஆகி இருக்கிறது. பஞ்சபூதத்தால் தான் இந்த மனித உடலும் ஆகி இருக்கிறது. இப்ப பிருத்திவி என்ற தத்துவத்தை, நிலம் என்ற தத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டால், நம்ம உடலில் இருக்கக்கூடிய திடமான பகுதிகள் எல்லாம் இந்த நிலம் என்பதை சொல்கிறது. எலும்புகள், தசைகளை எடுத்துக்கலாம், தோல், நம்மளுடைய முடி, நகங்கள், இது போல நம்ம உடலினுடைய ஸ்திரமான பகுதிகள், இது எல்லாமே ஸ்திரத்தன்மை வாய்ந்த எல்லா பகுதிகளுமே இந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய வடிவத்தை தான் குறிக்கிறது. அடுத்ததாக நீர் என்று சொல்லக்கூடிய ஜலம், இது நம்ம உடல்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, உடலினுடைய எல்லா திரவங்களும், இரத்தமாக இருக்கட்டும், நிணநீர், நம்மளுடைய சளி, வியர்வை, சிறுநீர், கண்ணீர், எச்சில், நம்முடைய சுரோனிதம், இது எல்லாமே திரவத்தன்மையில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே இந்த ஜலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூதத்தை குறிக்கிறது. அக்னி எனும் நெருப்பு நம்ம உடல்ல எப்படி இருக்கு? நம்ம உடலை தொட்டு பார்த்தா நம்ம உடல்ல சூடு இருக்கு. ஆக நம்ம உடலினுடைய வெப்பம், நம்மளுடைய செரிமானம், ஒரு ஹீட் இருந்தாதான் செரிமானம் ஆகிறது. அந்த செரிமானம், நம்ம உடலில் நிகழ்கின்ற வளர்சிதை மாற்றங்கள், நம்மளுடைய பார்வை, பார்வையில திக்ஷண்யம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக அறிவுத்திறன்,
வெரி பிரில்லியன்ட். கற்பூரம் போல புத்தின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு ஒளியை குறிக்குது. ஒளிங்கிறத நம்ப நெருப்பு என்று சொல்கிறோம். அடுத்ததாக காற்று தத்துவம், வாயு தத்துவம். இது எப்படி இருக்கு உடல்ல? உடலினுடைய அசைவாக இருக்கிறது. உடலினுடைய சுவாசமாக இருக்கிறது. நரம்பு மண்டலத்தினுடைய அனைத்து செயல்பாடுகள், நமது யோசிக்கின்ற திறன், அது மட்டுமல்லாமல் நமது அனைத்து இயக்கங்களும், நமது சுவாசத்துடன் தொடர்புடைய அனைத்துமே இந்த வாயு தத்துவத்தை தான் குறிக்கிறது. அடுத்ததாக நாம் சொல்வது ஆகாயம் என்று சொல்லக்கூடிய வெளி. இந்த வெளியானது உடலில் எதை குறிக்கிறது அல்லது எதை குறியீடாக வைத்திருக்கிறது என்றால், வெற்று பகுதிகள் அனைத்தும் இந்த ஆகாயத்தை குறிக்கிறது. வாய், யூசுவலா வாய் எம்ப்டியா தான் இருக்கும், அந்த ஸ்பேஸ். அடுத்ததாக நம்மளுடைய நாசியினுடைய பாதை, ட்ரக்கியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நாசியினுடைய பாதை. பிறகு நம்மளுடைய நுரையீரல், நம்மளுடைய வயிறு, குடல், இது எல்லாமே வெளி என்று சொல்லக்கூடிய, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை குறிக்கிறது. வேறு விதமாக சொல்லணும் என்றால், இந்த வெளி என்பது ஒலியையும் குறிக்கிறது. பரந்த தன்மை, நமது மனம், மனத்தினுடைய சுதந்திரம், கட்டற்ற தன்மை, மட்டற்ற எண்ணங்கள், இவை அனைத்தையுமே இந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய தத்துவமானது குறிக்கிறது. இந்த பஞ்சபூதங்களும் நமது ஐம்புலன்களுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறது. புலன் உறுப்புகள் என்றால் அதை ஞானேந்திரியம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு கூறும் ஒரு வகையான புலன் உணர்வுடன் கனெக்ட் ஆகியிருக்க. ஆகாயம் என்று சொன்னால் அது ஒலி என்று சொல்லப்படுகிறது. ஒலி என்பதை நாம் சப்தம் என்றும் சொல்லலாம். சப்தத்தை கேட்பது எது? நம் உடலில் காதுகள். ஆக ஆகாயமானது நம் உடலில் காதுகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தத்துவமாய் இருக்கிறது. வாயு, காற்று, இதை நாம் கண்கள் கொண்டு காண முடியாது. ஏனென்றால் அது சூக்ஷ்மம். கண்கள் கொண்டு காண முடியாத அந்த காற்றை நாம் தொடு உணர்வால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும், ஸ்பரிசத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். எனவே வாயு என்று சொல்லக்கூடிய தத்துவமானது நமது புலன்களில் தோலுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அக்னி என்று சொல்லக்கூடியதை நாம் பார்வை என்று சொல்கிறோம் அல்லது ரூபம் என்று சொல்கிறோம். ஒரு ரூபத்தை காண்பது பார்வை கொண்டு, பார்வை என்பது கண்கள். ஆக அக்னியானது கண்களுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. ஜலம் அல்லது நீர் என்பதை நாம் சுவை என்கிறோம். நீரானதை சுவை என்று சொல்கிறோம். இப்போ இந்த ஜலமானது எதனுடன் கனெக்ட் ஆயிருக்குன்னா நாக்குடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. சுவைப்பது என்பது நாக்கு. அடுத்ததாக வருவது பிருத்திவி, பூமி. இது வாசனை, அதை கந்தம் என்கிறோம். வாசனையுடன் தொடர்பு கொண்டது. வாசனையுடன் தொடர்பு கொண்ட பிருத்திவி என்று சொல்லக்கூடிய நிலத்தத்துவமானது நாசியுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாசிதான் வாசனையை நுகர்கிறது, நாற்றத்தை நுகர்கிறது. எனவே இந்த பூமி தத்துவமானது இத்துடன் மூக்குடன் தொடர்பு கொண்டிருக்கிறது. இந்த தொடர்பை கொண்டுதான் நாம் இந்த உலகத்தையே உணர்கிறோம். நமது புலன் அனுபவங்கள் அனைத்தும் உலக கூறுகளுடனும் பிரபஞ்ச கூறுகளுடனும் பிணைக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் தெளிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்கிறோம். பஞ்சபூதத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆயுர்வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்தியாவினுடைய பாரம்பரியமான மருத்துவ முறை எதுவென்று கேட்டால் அது ஆயுர்வேதம் தான். இந்த பஞ்ச மகாபூத கோட்பாட்டினுடைய அடிப்படையில் தான் ஆயுர்வேதமானது இயங்குகிறது. மனித உடலில் இருக்கின்ற தோஷங்கள், திரிதோஷங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த திரிதோஷங்களை எவை என்று கேட்டால் அது வாதம், பித்தம், கபம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திரிதோஷங்கள். இவை எங்கிருந்து தோன்றுகின்றன என்று பார்த்தால் இந்த 5 கூறுகளில் இருந்துதான் அவை தோன்றுவதாக ஆயுர்வேதம் சொல்கிறது. வாதமானது ஆகாயமும் வாயுவும் இருக்கின்ற கலவையாக இருக்கிறது. பித்தமானது அக்னியும் ஜலமுமான ஒரு காம்பினேஷன், அதனுடைய கலவையாகவும், கபம் என்பது பிருத்திவி ஜலம் என்ற இரண்டினுடைய கலவையாகவும் இருக்கிறது. இதில் பித்தமானது அக்னி ஜலம் இந்த இரண்டினுடைய கலவையாக இருக்கக்கூடிய பித்தம் சிறு பகுதியாகவும், கபம் என்று சொல்லக்கூடிய பிருத்திவியும் ஜலமும் கலந்தது பெரும் பகுதியாகவும் நம் உடலில் இருக்கின்றது. இந்த திரிதோஷங்களின் சமநிலையற்று போகும் தன்மையில்தான் ஒரு மனிதனுக்கு நோய்கள் உருவாகின்றன. இதைத்தான் ஆயுர்வேதம் சொல்கிறது. இந்த சமநிலை அற்று போனதை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் சரியான உணவு முறை, சரியான வாழ்க்கை முறை, சரியான மருந்துகள் இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றை செய்யும் பொழுது இந்த 5 கூறுகள், அதாவது இந்த பஞ்ச தத்துவங்களுக்கும் சமநிலையை நாம் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்கிறது ஆயுர்வேதம். முக்கியமா இந்த பஞ்சபூத தத்துவத்தை நமக்கு தெளிவாக காட்டி விழிப்புணர்வை தருவது எதுன்னு பார்த்தா யோகாவும் ஆன்மீக பயிற்சியும் தான். யோகா இந்த 5 தத்துவங்களின் மீதும் நாம் மிகச் சரியாக கவனத்தை செலுத்த நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதைத்தான் பூத சுத்தி என்று நாம் சொல்கிறோம். மேலும் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருக்கவும், ஆன்மீகத்தில்
ஒரு விழிப்புணர்வை அடையவும் கூட அது நமக்கு உதவி செய்யுது. தியானம், பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகளும், ஆசனங்களும் பஞ்சபூதத்தினுடைய சமநிலையை ஒரு மனிதன் அடைவதற்கு பெரிதும் உதவி செய்கின்றன. அடுத்ததாக சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய சக்தி மையங்கள். அந்த சக்கரங்களை பற்றிய தெளிவான விளக்கத்தை வேறு ஒரு பதிவில் நாம் பார்க்கலாம். சக்தி மையங்கள் அதுவும் கூட பஞ்சபூதங்களுடன் நெருங்கிய தொடர்புடையதாகத்தான் இருக்கு. இவற்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவும், நம்முடைய உடலுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கவும், ஆன்மீகத்தின் மூலம் ஹையர் கான்ஷியஸ் என்று சொல்லக்கூடிய இறை உணர்வை அதிகரித்து, இறைவனோடு ஒன்றக்கூடிய அனுபூதி நிலையை ஒவ்வொருவரும் அடைவதற்கு உதவுவதுதான் இந்த ஆன்மீக பயிற்சி. ஆக இந்த பஞ்சபூத தத்துவங்களானது நம்மையும், எல்லா விதமான உயிரினங்களையும், இந்த பிரபஞ்சத்தையும் மொத்தமாக ஒன்றாக இறுக கட்டி பிணைத்து வைத்திருக்கிறது. இதனை புரிந்து கொள்வதன் மூலம்தான் நாம் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ள முடியும்.